திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் நாளை நண்பகல் 12 மணி வரை மூலவரான முருகனை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. 15 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் மும்முரமாக செய்து வருகிறது. அந்த வகையில் மூலவர் முருகனை தரிசிக்க வழங்கப்பட்ட அனுமதி நாளை நண்பகல் 12 மணி வரை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் மூலவர் அருகே இருக்கக்கூடிய சண்முக பெருமானை மட்டும் வழிபடுவதற்கு கோயில் நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் சென்ற பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கானா, டிரினிடாட் டுபாகோ, அர்ஜென்டினா ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோவுக்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார். 17வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்நிலையில் ரியோ டி ஜெனிரோவில் பிரதமர் மோடிக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அங்கிருந்த குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்த பிரதமர் மோடி குழந்தைகள் பாடிய பாடலையும் கேட்டு ரசித்தார். பிரதமர் மோடிக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட கலாச்சார நடனம் மற்றும் பாடல்களை பாடி பிரேசில் வாழ் இந்தியர்கள் வரவேற்றனர். பாமக நிர்வாக குழு உறுப்பினர் பட்டியலை தொடர்ந்து லெட்டர் பேடில் இருந்தும் அன்புமணி ராமதாஸ் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்காத நிலையில் குழு பட்டியலில் அவரது பெயர் இடம்பெறாதது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே தற்போது நிர்வாகிகள் நியமனங்கள் தொடர்பான லெட்டர் பேடில் நகல்கள் என குறிக்கும் இடத்தில் பாமக கட்சியின் செயல் தலைவர் அன்புமணி பெயர் நீக்கப்பட்டுள்ளது. பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தொண்டர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். பாமக நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணியை நீக்கவில்லை என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். நிர்வாக குழு சம்பந்தமா அல்லது மற்ற கூட்டங்கள் சம்பந்தமா கட்சி சம்பந்தமா நிறைய கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அது பதில் சொல்கிற நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம் என்று தனியும் எங்கள் தாகம், எப்போது நீங்கும் எங்கள் வேதனை, என்று காண்போம் எங்கள் ஒற்றுமை வளர்ச்சி. இதுதான் எங்களுக்கு இருக்கிற வேதனை எல்லாம் பிரச்சனையா இருக்குது. அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. திண்டிவனம் அருகே வரும் 8ஆம் தேதி நடைபெறும் செயற்குழு கூட்டத்திற்கு அன்புமணிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நிர்வாக குழுவில் எங்க சென்னை அன்புமணி நிர்வாக குழுவில் நீக்கலை, யாராவது அவர் நீக்கிட்டாருன்னு தவறான செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்று நீக்கி அறிவிப்பு எதுவும் கொடுக்கல. எங்கள் ஐயாவோ அல்லது நிர்வாக குழு யாரும் பேசலை. நேற்று நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் முழுமையான பட்டியலை மருத்துவ ஐயாவும் வெளியிடல. 8ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடக்குது திண்டிவனம் பக்கத்தில். அதில் எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க? செயற்குழு மற்ற கட்சிக்காரர்கள் உறுப்பினர்கள் பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் பார்த்தா தான் தெரியும். ஒட்டுமொத்த செயற்குழு உறுப்பினர்களாக கலந்துக்குவாங்க. இல்லை, மொத்தம் எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க சார்? எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க? அதில் அன்புமணிக்கு அழைப்பு இருக்குதா? இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 7 கட்டங்களாக பாஜக சார்பில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேதி மற்றும் இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருநெல்வேலியிலும், செப்டம்பர் 13ஆம் தேதி மதுரையிலும், அக்டோபர் 26ஆம் தேதி கோயம்புத்தூரிலும், நவம்பர் 23ஆம் தேதி சேலத்திலும் மாநாடுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் டிசம்பர் 21ஆம் தேதி தஞ்சாவூரிலும், 2026ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி திருவண்ணாமலையிலும், ஜனவரி 24ஆம் தேதி திருவள்ளூரிலும் மாநாடு நடத்த பாஜக சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டியில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் போர்மேனை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணேசன் என்பவருக்கு சொந்தமான இந்த பட்டாசு ஆலையில் உள்ள ஒரு அறையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் பனையடிப்பட்டியை சேர்ந்த பாலகுருசாமி சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தார். மேலும் வடமாநில தொழிலாளர்கள் 2 உட்பட 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
சென்னையில் இருந்து 70 பேருடன் புறப்பட்ட தனியார் விமானம் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து 65 பயணிகள் உட்பட 70 பேருடன் தூத்துக்குடிக்கு தனியார் விமானம் ஒன்று புறப்பட்டு செல்ல தயாராக இருந்தது. அப்போது திடீரென விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் ஆபத்தை உணர்ந்த விமானி போர்டு பாதையிலேயே நிறுத்திவிட்டு விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து விமானம் பழுது பார்க்கப்பட்டு தாமதமாக தூத்துக்குடிக்கு புறப்பட்டு சென்றது. விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 15 குழந்தைகள் உட்பட 50 பேர் உயிரிழந்த நிலையில் ஆற்று வெள்ளம் குறித்து திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய டெக்சாஸ் பகுதியில் கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக குவாடலூப் ஆற்றில் 7 அடியாக இருந்த நீர்மட்டம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் சுமார் 29 அடி வரை உயர்ந்தது தெரியவந்துள்ளது. இதனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆற்றை ஒட்டிய ஒரு முகாமில் இருந்த சிறுமிகள் உட்பட பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதையடுத்து மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. இந்நிலையில் வெள்ளத்தில் சிக்கி 15 குழந்தைகள் உட்பட 50 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் மாயமானதால் தேடுதல் பணியில் மீட்புக் குழுவினர் மற்றும் ஹெலிகாப்டர் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் வெள்ளம் தொடர்ந்து பெருக்கெடுத்து ஓடுவதால் வெள்ள எச்சரிக்கை அமலில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளம் குறித்து அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை விடுக்கவில்லை என்றும் இதனால் பேரழிவு ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உலகின் நம்பர் 1 பணக்காரரான தொழிலதிபர் ஈலான் மஸ்க் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தில் செயல்திறன் துறை தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிய ஈலான் மஸ்க் ட்ரம்ப் முன்னெடுத்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் மசோதாவை கடுமையாக விமர்சித்தார். இது நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் நாட்டின் கடன் அதிகரிக்கும் என்றும் அப்போது புதிய கட்சியை தொடங்குவதாகவும் கூறியிருந்தார். இந்த மசோதாவை அதிபர் ட்ரம்ப் நடைமுறைப்படுத்திய நிலையில் இரு கட்சிகளின் ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டுமா, அமெரிக்க கட்சியை தொடங்க வேண்டுமா என்று எக்ஸ் தளத்தில் ஈலான் மஸ்க் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு சுமார் 65% மக்கள் ஆம் என்று பதிலளித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஈலான் மஸ்க் அமெரிக்கர்கள் அரசியல் மாற்றத்தை விரும்புவதாகவும் மக்களுக்கு சுதந்திரத்தை திரும்பக் கொடுக்கும் வகையில் அமெரிக்கா கட்சி தொடங்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.